நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். பருவமழை இல்லாததன் காரணமாக நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டு அதன் எதிரொலியாக அரிசி விலை கடுமையாக உயர்ந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் சங்கரன். நாடு முழுக்கவே பார்த்தோம்னா அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்கள் உட்பட பல பொருட்களுடைய விலை என்பது ஒரு சீரான இடைவெளியில் அவ்வப்போது உயர்ந்து கொண்டே தான் வருது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நாடு முழுக்க இருக்கக்கூடிய டோல் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த கட்டணம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர போக்குவரத்து கட்டணங்கள், அந்த லாரிகளுக்கான அந்த வாடகை என்பது அதிகரித்து கடைசியில் அந்த சுமை எல்லாமே நுகர்வோர் தலையில் தான் விடியுது. மக்கள் தலையில் தான் அந்த விலை உயர்வு எல்லாமே கடைசியில் நிற்குது. இதனால் மக்கள் இந்த அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு காரணமாக மக்கள் ஏற்கனவே இந்த மாதாந்திர குடும்ப பட்ஜெட்டை சமாளிக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக நடுத்தர மக்கள், கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு துயரங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை இருக்குது. குறிப்பாக மக்களுடைய குடும்ப மளிகை சாமானில் பிரதானமாக இருக்கக்கூடிய அரிசியுடைய விலை என்பது 2 வாரங்களாக அதிகரித்து வருகிறது என்ற அதிர்ச்சி தகவல் தான் வெளியாகியிருக்கு. அதாவது தமிழகத்தில் பார்த்தோம்னா கடந்த 15 நாளைக்கு முன்னாடி அரிசி விலை என்பது ஒரு ஆவரேஜாக ஒரு கிலோவுக்கு 15 ரூபாய் அதிகரித்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு 15 ரூபாய் கிலோவுக்கு அதிகரிச்சிருக்கு என்ற தகவல் வெளியாகிருக்கு. அதாவது இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்குள்ளாகவே ஒரு கிலோவுக்கு 30 ரூபாய் அதிகரித்திருப்பது மக்களை கடுமையாக பாதித்திருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் ஒரு அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அதாவது 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு கிலோ 52 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சாதாரண ரக பொன்னி அரிசி விலை இப்போ 8 ரூபாய் அதிகரித்து 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அப்படின்னும், மைசூர் பொன்னி, ஆந்திரா பொன்னி ஆகிய அரிசி வகைகளுடைய விலை 50 ரூபாயிலிருந்து ஒரு கிலோ 65 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னும், சன்ன ரக அரிசி விலையுடைய விலை என்பது 64 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இட்லி அரிசியுடைய விலை என்பது 43 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 25 கிலோ எடை கொண்ட அந்த அரிசி சிப்பத்தினுடைய விலை என்பது அந்தந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 250 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை உயர்ந்திருக்கிறது அப்படி என்றெல்லாம் அந்த அறிக்கையில் அன்புமணி தெரிவிச்சிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு அரிசி பார்த்தோம்னா மிகப்பெரிய உச்சபட்ச விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடுத்தர மக்கள், மாத சம்பளம் பெறுவோர் கூட இந்த அரிசியை இதற்கு முன்னாடி வாங்கியிருந்தவங்க இப்போ வாங்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மேலும் பல வகையான அரிசியினுடைய விலை என்பது கடுமையாகவே உயர்ந்திருக்கிறது. எனவே மக்கள் இதனால் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் தமிழக அரசு அரிசியை கொள்முதல் செய்து அடக்க விலைக்கு ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அன்புமணி ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். பருவமழை பாதிப்பு காரணமாக நெல் சாகுபடி பரவலாக பாதிக்கப்பட்டு அதனுடைய எதிரொலியாக அரிசி விலை கடகடவென்று உயர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே மக்கள் பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசியை அடக்க விலைக்கு விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.